நீங்க பேஷன் இருக்கு, அந்த பேஷனுக்கு வொர்த் ப்ரோ அது. நீங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பேஷண்டோட ஸ்மைல் பார்க்கும்போது, மறுபடியும் அவங்களோட நார்மல் லைஃப் நீங்க தள்ளும்போதெல்லாம், அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாரி இருந்துச்சு, நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாரி இருந்துச்சு, நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ற மாரி இருந்துச்சு. மெடிசின்றது ஃபீல்டு எப்படின்னா, இட் டிமாண்ட்ஸ் பிளட்னு ஒன்றும் சும்மா சொல்லவே இல்லை. கண்டிப்பா வந்து ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ஃபீல்டு தான் இது. ஓகே. ஸோ நம்ம இருக்கிறது விருதுநகர் ஜிஎம்சியில். ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன் சொல்லலாம். ஸோ உங்கள் பேர் சொல்லி ஆரம்பிக்கலாம். ஹாய், ஐ எம் விஸ்வா ஃப்ரம் சென்னை, ஸ்டடிங் இன் ஜேஎம்சி விருதுநகர், ஃபைனல் இயர். ஓகே. ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபைனல் இயரில் இருக்காங்க. ஸோ 2020 பேட்சில் தான் இவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் பர்சனலாகவே தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் என் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். ஓகே. ஸோ நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிப்போம். நீங்கள் எப்பயாச்சு மெடிக்கல் ஏன் சூஸ் பண்ண அப்படி ரிக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? ஷோர் நிறைய தடவை இதை நான் பேசணும்னு நினச்சிட்டே இருந்திருக்கேன். மெடிசின்றது ஃபீல்டு எப்படின்னா, இட் டிமாண்ட்ஸ் பிளட்னு ஒன்றும் சும்மா சொல்லவே இல்லை. கண்டிப்பாக வந்து ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு ஃபீல்டு தான் இது. உங்களுக்கு வந்து டைமாக இருக்கட்டும், தி ஆப்டிடியூட் ஆஃப் யர் நாலேஜாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இட் இஸ் குவைட் டிமாண்டிங். நான் வந்து கொஞ்சம் ஜாலியான டைப் தான். நான் வந்து ரொம்ப இவ்வளோ டிமாண்டிங்காக இருக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் மெடிக்கல் ஃபீல்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல கூட ஒன்றும் பெருசாக தெரியவே இல்லை. பட் தேர்ட் இயர்ல நல்லா ஜாலியாக இருந்துட்டு ஃபோர்த் இயர்க்குள்ள வரும்போது தான் மெடிக்கல் ஃபீல்டு எவ்வளோ டிமாண்டிங் தெரிஞ்சு. நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, நிறைய எஃபர்ட்ஸ் போடுற மாதிரி இருந்துச்சு, நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்லணும்னா சென்னையில் நான் விருதுநகரில் இருக்கேன். நான் வீட்டுக்கு போயே பல மாதம் வச்சோம். அந்த மாதிரி இட் இஸ் குவைட் டிமாண்டிங். ஸோ அந்த மாதிரி சில டைம்லலாம் நான் ரெக்ரெட் பண்ணுவேன், சரி எதுக்கு மெடிக்கல் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணுற மாதிரி சில இடம்லாம் இருக்கு. ஓகே. ஸோ ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க எங்களுக்குலாம் நீட் ப்ரிப்ரேஷனே கஷ்டமாக இருக்குது. நீட் ப்ரிப்ரேஷன் மட்டும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓகேவாயிரும். ஏன்னா ஒரு சில யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி சொல்லிடுவாங்க, நீட் ப்ரிப்ரேஷன் மட்டும் முடிங்க உங்கள் லைஃபே ஜாலியாக இருக்கும். அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மைதான் ப்ரோ. அது எப்படின்னா, இப்போ நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் வந்து கொஞ்சம் டென்ஸ்டா ஆங்ஸைட்டியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் உள்ள வந்து காப்பா நீட் டாக்டர் ஆயிட்டோம்டா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த ரியாலிட்டி மறுபடியும் பிடிச்சி வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். பட் அவ்வளோ தூரம் விட்டு வேணா நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, கரெக்ட் தான். நீட் படிச்சுட்டு வந்தோடனே அது மட்டும் போதும் லைஃப் செட்டில் நினைக்க வேணாம். அந்த ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வச்சுக்கோங்க, உங்களை நீங்கள் கங்க்ராச்சுலேட் பண்ணிக்கோங்க. பட் சீக்கிரம் வந்து மறுபடியும் ட்ராக்ல வந்துருங்க. ஏன்னா ஃபோர்த் இயருக்கு உங்க தேர்ட் இயர் 3 வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இயர் அது. ஸோ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப ட்ராக் எடுத்து தள்ளி போயிடக்கூடாது சொல்லுவேன் ப்ரோ. ஏன்னா இன்ஜினியரிங் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கூட நீங்க வந்து ஒரு ஃபைனலாக ஓகே எனக்கு ஒரு செமஸ்டர் தெரிலனா கூட நான் லைஃப்ல என்ன பண்ண போறேன்னு அது நீங்க சும்மா ஒரு சின்ன ஒரு ரீகால் பண்ணி கூட கத்துக்கலாம். ஆனா எம்பிபிஎஸ் அப்படி கிடையாது. நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிக்கிறது எல்லா விஷயம் எப்போ வந்து நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா யூஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து உங்க ப்ரிப்பரேஷன் அதே அளவுக்கு நீட்டுக்கு நீங்க எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிக்கலோ அதை விட அதிகமாக பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ல. ஏன்னா இதோட சீரியஸ்னஸ் ரொம்ப அதிகம். அங்கே வந்து நீங்க படிக்கல அப்படின்னா கூட உங்களோட 1 இயர் ட்ராப் ஆகும். இங்க நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருத்தவங்க உயிர் கூட போகலாம். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாம் படிச்சு கஷ்டப்பட்டு முடிச்சதுக்கப்புறம் லைசன்ஸை கூட லூஸ் பண்ணலாம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஏன்னா இப்போ ஒரு உயிரை வந்து நீங்க ஆப்ரேட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல ஒரு பயம் ஒரு நடக்கம். கண்டிப்பா ப்ரோ. எனக்கு அவ்வளோ சொல்றதுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் இயர்ல அனட்டமி டிபார்ட்மெண்ட்ல கெடாவர் வச்சு ஆப்ரேட் பண்ணும்போது கூட எங்களுக்கு பயமா தான் இருந்துச்சு. எங்களுக்கு அப்ப சொன்னது என்னன்னா, இப்போ நீங்க கடை வரைக்கும் நீங்க இவ்வளவு பயப்படுறீங்கன்னா, நாளைக்கு ஒரு லைவ் பேஷண்ட் லைவ் பிளட்லாம் நீங்க பார்க்கும்போது எவ்வளவு பயப்படுவீங்க. ஸோ அதை யோசிக்காதீங்க. நீங்க ஒரு சர்வீஸ் பண்றீங்க, சர்வீஸ் பண்ணும்போது நீங்க நல்லா கம்ப்ளீட்டாக அவங்க பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும், பேஷண்ட்டோட வெல்பீயிங்காக நீங்கள் பண்ணணும்னு நினச்சிட்டு பண்ணும்போது கண்டிப்பாக தானாக அந்த ஒரு ரெஸ்பெக்ட் அது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுக்கு வந்து ஃபுல்லாக போனது. ஃபுல்லாக எங்களுக்கு மெடிக்கல் ஃபீல்டே ஃபுல்லாக போனது. நீங்கள் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸை நீங்கள் உங்களுக்கு நினச்சி பண்ணுறீங்க, நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சுட்டு பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக ஃபுல் பொட்டன்ஷியலோட நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க ப்ரோ. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கேஸ் வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கப்ப டிஃப்ரென்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒன்று சொல்றதுக்கு ஓகே பெருமையாக கூட சொல்லிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறப்ப இது ஒன்று ஆச்சு. சொல்லலாம் ப்ரோ. இப்போ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ஓடி தியேட்டர்லையோ இல்லை வந்து எதுலையுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. பட் நாங்கள் இங்கே வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால நாங்கள் தான் எங்களுக்கு அப்புறம் யாரும் சீனியர்ஸ் யாரும் கிடையாது, சீரியஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நாங்கள் வந்து
கிளியராக பேஷண்ட்டோட அந்த விசிபிலிட்டி, ப்ராப்பராக இருக்கிற ஆர்கன்ஸ்லாம் ரொம்ப ப்ராப்பராக சொல்லி தருவாங்க. எனக்கு வந்து நான் இது வரைக்கும் ஒரு லைவ் பேஷண்ட் ஓப்பன் பண்ணி லைக் ஹிஸ்ட்ரியில் நான் சும்மா வீடியோவில் கூட பார்த்தது கிடையாது. இப்போ திடீர்னு வந்து கெடாவரை பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு ஒரு லைவ் பேஷண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நிறைய பார்க்க முடிஞ்சுச்சு என்னால். லைக் எப்படி வந்து ஆர்கன்ஸ் மூவ் ஆகி ஹவு ஆர்கன்ஸ் ஆர் பிளேஸ் தேர், லைக் எப்படி வாட் இஸ் தி ஹவு லிவிங் பீங்ஸ் ஆர் தேர், அந்த மாதிரி நிறைய விஷயம் என்னால் கற்றுக்க முடிஞ்சு பார்க்கும்போது என்னால். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. அது எனக்கு ஓடின்றது வந்து ஒரு ரியலி ஒரு ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஆல் டாக்டர்ஸ். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் டிகிரி முடிச்சா போதும், நம்ம பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் ஆயிடலாம். ஆனால் எம்பிபிஎஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவே ஒரு தவம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இவ்வளோ கஷ்டப்படணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஆகும், அப்புறம் ரெசிடென்ஸ் டாக்டர், அதுக்கப்புறம் மேபி நீட் பிஜி. அந்த இது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு டாக்டர் ஆகுறது இன்னும் ஒர்த்தா? இல்லை ஃபினான்ஷியலாக நான் கேட்குறேன். நான் கரெக்டு தான் ப்ரோ. இப்போ சில பேருக்குலாம் வந்து மறுபடியும் சொல்லுவேன், டாக்டர் ஆகணும்னா டாக்டர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிமாண்டிங். உங்களுக்கு பியூர் பேஷன் இருக்குது, பியூர் சர்வீஸ் பண்ணுற அந்த மென்டாலிட்டி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நான் சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் நீங்கள் பேஷன் இருக்குது, அந்த பேஷனுக்கு ஒர்த் ப்ரோ. அது நீங்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு பேஷண்ட்டோட ஸ்மைல் பார்க்கும்போது, அந்த பேஷண்ட்டோட அந்த ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது, மறுபடியும் அவங்களோட நார்மல் லைஃப் நீங்கள் தள்ளும் போதெல்லாம் அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீங்கள் நினைப்பீங்க, நம்ம 4 இயர்ஸ் பட்ட கஷ்டம், நீட் ப்ரிப்பரேஷன் பண்ண கஷ்டம்லாம் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகும் அந்த தருணத்தில். எனக்கு அப்படி ஆயிருக்கு ப்ரோ. நான் வந்து இந்த 4th இயரில் வந்து பேஷண்ட்ஸை பார்க்கும்போது, அவங்களுக்கு ஏதாவது சொல்லும் போது, இல்லை அவங்க சாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணும்போது, அவங்க சாருக்கு கொடுக்குற அந்த ரெஸ்பெக்ட், அந்த ஃபீல், அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒர்த்தாக இருக்கும் எனக்கு. ஒரு செகண்ட்ல கடவுளான மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ. அது நல்லா இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷன் ஜேர்னி வந்து ஞாபகம் இருக்கா? இருக்கு ப்ரோ. நான் வந்து சென்னையிலேருந்து வரேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஜாலியான ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் ரொம்ப ஜாலியாக டைப் தான். நான் வந்து மெடிக்கலுக்குள்ளே போவேன் நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. எனக்கு என்ன ஆசைன்னா, நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி சும்மா வேறு ஏதாவது சும்மா ஈஸியாக படிச்சுட்டு சும்மா ஜாலியாக இருந்தாலும் நினச்சிட்டு இருந்தேன் நான். பட் மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது நான் 10th தான் நான் முடிவு எடுத்தேன் நான். சரி ஓகே, நமக்கு வந்து மேக்ஸ் வரல, எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வரல. சரி மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நான் பேஷனெல்லாம் உள்ளே வரவே இல்லை. நான் வந்து படித்தேன், கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டேன். அப்புறமாட்டி நான் அந்த எஃபர்ட்ஸ் அப்போ தான் தெரிஞ்சு எனக்கு நீட்டில் வந்து இது பத்தாது. ஒரு இயர் ட்ராப் எடுத்தேன் நான். நான் எந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் போவே இல்லை அந்த 10th 11th பீரியடில், 11th 12th பீரியடில். அந்த நீட் எக்ஸாம் எழுதிட்டு எவ்வளோ பசங்க இது கஷ்டப்படுறாங்க, அப்புறம் நிறைய பேரோட இன்டர்வியூஸ், ஃபிசிக்ஸ் வாலா சாரோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நிறைய எஃபர்ட்ஸ் தேவைப்படும், நம்ம பண்ணுறது பத்தாது, நான் டிமாண்டிங் சொல்லிட்டு நான் அப்போ சீரியஸாக எஃபர்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். போட்டு ஆன்லைன் வீடியோஸ்லாம் பார்த்து நிறையா பேப்பர்ஸ்லாம் சால்வ் பண்ணி கொஷின்ஸ் தப்பான கொஷின்ஸ்லாம் தனியாக நோட் பண்ணி அந்த கொஷின்ஸ்லாம் நான் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு கற்றுக்கிட்டு அந்த மாதிரி நான் பண்ணி தான் ஓகே இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டால் தான் கொஞ்சம் என் மார்க்கும் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறோம், கண்டிப்பாக அதை வேஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு அதுவே எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நான் போயிட்டு இருந்தேன் ப்ரோ. அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் டிமாண்டிங் தான் இருந்துச்சு. நான் நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. என்னோட நார்மல் லைஃப் ஸ்டைல் நிறைய லைஃப் ஸ்டைல் மாற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பண்ணேன். இங்கே வந்து பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் ஒர்த்து அப்படின்னு தோணுச்சு ப்ரோ எனக்கு. ஓகே. ஸோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? ப்ரிப்பரேஷன் டைமில் மேபி டிமோட்டிவேட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் மோட்டிவேஷனுக்காக? கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் அதான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கோ ஹார்ட்ஷிப்ஸோ கண்டிப்பாக வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. இன்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக ஹெல்ப் தான் ஆக போகுது. நீங்கள் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஒரு நாள் கஷ்டப்படுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. அந்த சந்தோஷமான ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஹார்ட் ஒர்க்லாம் ஒரு பெரிய விஷயமா தெரியாது அப்படின்னு நினைப்பேன், சொல்லுவேன் ப்ரோ. கண்டிப்பாக டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. கண்டிப்பாக புட் யுவர் ஒர்க் ஆன். கண்டிப்பாக தட் ஃப்ரூட் வந்து ஸ்வீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமேல் வந்து இப்போ ஏதாச்சும் ஒரு இந்த சப்ஜெக்ட் வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது. ஷூர் பை. என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட்டும் ஃபிசிக்ஸ் தான். நான் யோசிப்பேன்னா ஃபிசிக்ஸ் வந்து நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட நான் கோரிலேட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி லெசனே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹேக்ட் ஆகுதுன்னா எங்கெங்கே நம்ம ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸோட ஹீட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு படிக்கும்போது எனக்கு இன்னும் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோட கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஃபிசிக்ஸ் ஈஸியாக புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. ஒரு சில கான்செப்ட் என்னால் இமேஜின் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கண்டிப்பாக நான் ஆன்லைன் வீடியோஸ் பார்த்து நான் நிறைய கற்றுப்பேன் ப்ரோ. நான் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன். நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அந்த ஆன்சர் வந்துடும். அந்த ஆன்சர் நான் ஆன்சர் ஷீட்டோட செக் பண்ணி போகும்போது 2 கரெக்டாக இருக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் எனக்கு கொடுக்கும். அந்த ஹாப்பினஸ் எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணிச்சேன் சால்வ் பண்ணுறதுக்கு. இப்போ அதே மாதிரி இப்போ ஃபிசிக்கல் இது ஆர்கானிக் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஏதாச்சும் ஒரு ஃபார்முலா ஷீட்டு, நோட்ஸ், மைண்ட் மேப் அந்த மாதிரி ஏதாவது? கண்டிப்பாக ப்ரோ. நான் வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கெலாம் ரியாக்ஷன்ஸ்லாம் எல்லாமே எடுத்து நான் பேப்பரில் ரூம் நோட் எல்லா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் எல்லா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட ஃபார்முலாஸ், இன்ஆர்கானிக்கோட ஃபேக்ட்ஸ். ஏன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரினா ரொம்ப பிளாண்டாக இருக்கும். அது ஃபுல்லாக வந்து ஃபேக்ட் பேஸ் தான். ஸோ நான் கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக என் ரூமில் வந்து பேப்பரை எடுத்து ஒட்டி வச்சுப்பேன். எப்போ போனாலும் சும்மா போர் அடிக்கும் போது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கேன், போர் அடிக்கும், டக்குனு எடுத்து பார்க்குறது. அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஃபுல்லாக அந்த ரீகால் மெத்தட்லேயே நிறைய ஞாபகம் வந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன் ப்ரோ. எனக்கு பயாலஜியும் அதே தான். பயாலஜி இஸ் அ ஃபன் சப்ஜெக்ட்.
நம்ம வந்து பயாலஜி நான் ஃபுல்லாக ஃபன்னாக தான் நான் படித்தேன். நல்லா ஜாலியாக ஃபன்னாக படிச்சுட்டு நான் ஃபுல்லாக கொஷின்ஸ் ஓரியன்டாக தான் போட்டேன். படிச்சு ஒரு 2 தடவை படிச்சிட்டேன்னா ஒரு 10 தடவை 15 தடவை நான் ஃபுல்லாக கொஷின்ஸ் தான் பார்ப்பேன். என் ரிவிஷனுமே வந்து கொஷின் ஓரியன்டாக தான் ஃபுல்லாக இருக்கும். இந்த பயாலஜிக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்க? பயாலஜிக்கு நான் ஃபுல்லாக என்னோட பேஸ் ஃபுல்லாக வந்து என்சிஆர்டி புக் தான். NCERT. என்சிஆர்டி புக் தவிர நான் வெளியே எதுவுமே போவே இல்லை. என்சிஆர்டி புக் நான் தரவாக படிச்சு லைன் பை லைன் தரவாக படிச்சு வச்சிருந்தேன். இன்க்ளூடிங் அந்த ஆத்தர் பற்றி கொடுக்குற எல்லாமே தரவாக படிச்சு வச்சிருந்தேன். தரவாக படிச்சு வச்சதுக்கு அப்புறம் ஃபுல்லாக கொஷின்ஸ் ஆன்லைன்லேருந்து கொஷின்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ் வாலர் சாரோட கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆலன்லேருந்து வர கொஷின்ஸாக இருக்கட்டும், எல்லா கொஷின்ஸ் எங்கெங்க தான் கொஷின்ஸ் பேங்க் எடுக்க முடியுமோ எல்லா கொஷின் பேங்க் கலெக்ட் பண்ணி நான் அதுக்கப்புறம் அந்த கொஷின் சால்வ் பண்ணேன். என் ரிவிஷனுமே வந்து அந்த கொஷின் பேங்க் ஓரியன்டாக இருக்கும். நான் மறுபடியும் புக்கு நான் உள்ள போக மாட்டேன். ஃபுல்லாக கொஷின்ஸ் என்ன கொஷின் தப்பாக பண்ணிடணும் அதை தான் ரிவைஸ் பண்ணேன் தவிர புக்கில் போக மாட்டேன். ஃபுல்லாக கொஷின்ஸாக சால்வ் பண்ணிட்டு தான் ஃபுல்லாக இருந்தேன். அப்புறம் கொஷின் சால்விங் தான் என்னோட மார்க் நிறைய பூஸ்ட் பண்ணுச்சு ஆக்சுவலாக. ஓகே, ஸோ உங்கள்ட்ட பேசுனது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ.